வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்துட்டு யார் யார் என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம முத்துக்குமரன் மஞ்சரி பேசிய விஷயங்கள் தான் பயங்கரமாக இருந்துச்சு. முத்துக்குமரன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சூப்பராக சொன்னார். ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணல. என்ன பண்ணார்னா, என்னை இங்கே இயங்கவே வைக்கல, மிஸ் பண்ணவே வைக்கல. ஏன்னா நீங்கள் நல்லா என்னை பார்த்துக்கிட்டீங்கட்டார், ஒரே வார்த்தை முடிச்சிட்டார். ஆனால் அந்த மாதிரி ஏன்னு கேட்டால் அது நம்மளுக்கு தான் தெரியும். அவர் அந்த மாதிரி இருக்குது, அதை அனுபவிச்சுட்டு இங்கே சபை நகரிக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாருன்னு தெரியாது. பட் அவரை வச்சு செஞ்சுட்டாங்க. நேற்று கூட வச்சு செஞ்சாங்க. ஏன் கூட இருக்கிற தீபக்கை வச்சு செஞ்சார், ராணுவ வச்சு செஞ்சாப்புல. பட் இருந்தாலும் இங்கே விட்டு கொடுக்காம என்ன பேசுகிறேன்னா, நான் மிஸ் பண்ணுறேன்னா என் குடும்பத்தை அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். என்னை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க அந்த அளவுக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு குடும்பமாக வாழணும்னு. அதே மாதிரி அம்மாவுக்கு நாங்கள் தனியாக விட்டதுனால ஆன்சைட்டி அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. ரொம்பவே தனியாக விட்டுட்டோம் எங்கள் அம்மாவை. ஆனால் இப்போ லாஸ்ட் 1 இயராக தான் அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருக்காங்க. உங்கள் விஷயம் நீங்கள் குடும்பத்தை பற்றி பேசும்போது எனக்கு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், குடும்பம்னு ஒன்று இருந்ததை இழந்துட்டோமே, இனிமே கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு 26 வயசு ஆச்சு, இன்னும் நான் அம்மா மடியில் படுத்து தூங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்லிட்டு காலையில் அவசரமாக கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்களாம். இவர் அங்கே போய் அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டு போயிடுவாராம். போகும்போது தோணிருக்கு, நல்லா இருக்கே சரி சாயங்காலம் போகும்போது திரும்ப சாப்பிடணும். சாயங்காலம் போய் அந்த பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிட்ருக்காரு, அதில் கொட்டை இருந்திருக்கு. அப்போ தான் அவர் புரிஞ்சிருக்கு, காலையில் பையன் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு அந்த பேரிச்சம்பழத்துலேருந்து கொட்டையை எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க இவரை பார்த்துக்கிறாங்க அப்படின்ற விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அந்த ஃப்ரெண்டை நான் மிஸ் பண்ணுறேன், மற்றபடி நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, ரொம்ப நன்றின்ட்டு முடிச்சார். அடுத்தது நம்ம வந்தாங்க மஞ்சரி எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் செம்ம பேச்சாளர் அப்படின்னு தெரியுமோ, அதே அளவுக்கு அவங்க பயங்கரமான எமோஷ்னல். நான் யாரை மிஸ் பண்ணுறேன்னா, உண்மையாக சொல்ல போனால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் என்னோடய பையன் நிலவ். வெளியே எவ்வளோ நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே அப்படியே ஆப்போசிட். நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டெலாம் கிடையாது. வீட்டிலலாம் ரொம்ப இது. அதேமாதிரி என்னை நிறைய பேர் ரொம்ப ஐடியா செம்மையாக பண்ணுவாங்க, இவங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நான் ஆப்போசிட். என்னை யாராச்சும் கொஞ்சணும் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அதை என்னை இது வரைக்கும் பண்ணவங்க ஒரு 3 பேர். ஒன்று என்னோடய அம்மா, இன்னொன்று என்னோடய பார்ட்னர், இன்னொன்று என் பையன். இவங்க 3 பேர் என்னை கொஞ்சுவாங்க. அதுலேயும் என் பையன் பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவான், என்னை ரொம்ப கொஞ்சுவான். அது நிறைய நான் ஐ லவ் யூ சொன்னது பார்த்தீங்கன்னா என் பையனுக்கும் என் பார்ட்னருக்கு மட்டும்தான். அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன், ஆனால் அதை விட அதிகமாக இவங்க தான். அதேமாதிரி என் பையனை தூக்கத்தில் நான் நல்லா தூங்கிட்டு இருப்பான், தூக்கத்தில் லவ் யூடா பட்டு அப்படின்னு சொன்னால் திரும்பி லவ் யூ மான்னுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு என்னை பிடிக்கும். அதேமாதிரி நான் எந்த காம்படிஷன் போனாலும் அம்மா போய் ஜெயிச்சுட்டு வாமான்னு சொல்லுவான். நான் வின் பண்ணுறது அவனுக்கு பிடிக்கும். நம்ம பசங்க வின் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம வின் பண்ணுறதை பார்த்து வளரும்போது அந்த பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல, அதையும் அவனுக்கு ஆசை. இந்த வாட்டி பிக் பாஸ்குள்ளே நான் வரும்போது கூட வரும்போது கப்போட வாமா, இவ்வளோ பெரிய கப்பு கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி நான் எனக்கு ஃபுல்லாக என் பார்ட்னர் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு நாள் கூட நாங்கள் 2 பேர் பேசாமல் இருந்ததில்ல, இந்த வாட்டி அவங்க உள்ளே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுது கண்ணீர் விட்டு கதறி நம்மளையும் அழ வச்சு ஒரு வழி ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முத்துக்குமரன் நாமினேஷன்ஸில் வராத ஒரு காரணத்தினால முத்துக்குமரன் ஃபேன்ஸில் மஞ்சரிக்கு ஓட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னை கேட்டிங்கன்னா அது தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா முத்துக்குமரனுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க, உண்மையான சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதேமாதிரி அவங்களோட கேம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. போன வாரம்லாம் பயந்துட்டேன் நான், ஒரு கட்டத்தில் மஞ்சரி வெளியே அனுப்பிடுவாங்களும் ரொம்ப பதபதப்பாயிடுச்சு. ஸோ இந்த வாரம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு கேமர்ஸ்க்கெலாம் மக்கள் ஓட் பண்ணணுன்றது என்னோடய ரிக்வஸ்ட். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் யாரோட ஃபேமிலிக்காக காத்துட்ருக்கீங்க? நீங்கள் முத்துக்குமரன் ஃபேனா? மஞ்சரிக்கு ஓட் பண்ணுவீங்களா, சப்போர்ட் பண்ணுவீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.